யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அதே போல உங்களை உயர்த்துவதற்கு யெகோவா தேவனுக்கு 1000கணக்கான வழிகள் உள்ளன. இன்றைக்கு ஒரு வழியை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தரப் போகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் 1000, அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 24வது ஆழத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஒப்பற்ற ஒத்தாசை. இன்றைக்கு 24வது அவருடைய ஞானத்தின் ஆழம் என்ன தெரியுமா? அவருடைய ஞானம் என்ன ஞானம்? ஆராய்ந்து முடியாத ஞானம், அனந்த ஞானம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுவதற்கு அவர் ஒரு வகையான ஒத்தாசை வைத்திருக்கிறார். அதை நாம் இன்னைக்கு தியானித்து பரவசப்பட போகிறோம் அருமையானவர்களே. அந்த ஒத்தாசை என்ன தெரியுமா? மனித அறிவுக்கு எட்டாத ஒத்தாசை. நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க? 10 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க வைத்துக்கொள்வோமே. இன்றைக்கி எனக்கு நிறைய ஃபோன் வருது, ஐயா கடன்காரங்க என்ன ஓட ஓட விரட்டுறாங்க. நீங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறீர்கள். உங்களை நெருக்கினவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். காரணத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்கள். his ways are always supernatural. நான் அடிக்கடி சொல்கிறேன். அதே போல் ரொம்ப மிஸ்டீரியஸ். அது மனிதனால் யோசித்து கண்டுபிடிக்க முடியாது. ஒரு திக்குவாயனை அழைக்கிறார். எதற்காக? 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே வாழுகிற கொடூரமான அரசாங்கத்திலே தேசத்திலே அடிமைகளாக அடி வாங்கி கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தமது ஜனங்களை விடுவிப்பதற்கு அந்த பார்வோனுடைய சேனைக்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த எகிப்தியர்களுக்கு என்ன செய்தார் என்று நான் வாசிக்கட்டுமா? அவருடைய வழிகளை பாருங்க. அங்கே எக்ஸோடஸ் 23:27, யாத்திராகமம் 23வது அதிகாரம் 27வது வசனத்திலே, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, நீ செல்லுவதற்கு முன்பே எதிரிகளை பயங்காட்டி வைக்கிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தலைப்பு என்ன? யுனிக் சப்போர்ட். தேவன் உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு மனித அறிவுக்கு எட்டாத ஒரு ஒப்பற்ற ஒத்தாசை. அது என்னவென்றால், உன்னுடைய சத்துருக்களை பயங்காட்டி வைக்கிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்கு சத்துரு யாரெல்லாம்? கடன் ஒரு சத்துருவாக இருக்கலாம், வியாதி ஒரு சத்துருவாக இருக்கலாம், இல்லை குழப்பம், பிசாசு, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் பயங்காட்டி வைத்திருக்கிறார். இந்த நாலேஜை எடுத்துக்க, இந்த அறிவுக்குள்ள வாங்க அருமையானவர்களே. சத்தியத்தை அறிவீர்கள். தேவனுடைய வழி ஒன்று என்ன? உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுகிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இதை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றமிகு வாழ்வை காண்பார்கள். இன்னும் சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வந்துடும்? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடும். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். அவருடைய ஞானம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய ஞானம் என்ன செய்கிறது? உங்கள் பிரச்சனைகளை பயங்காட்டி வைக்கிறது. இல்லை என்றால் எப்படிங்க ஒரு திக்குவாய ஒத்தைக்கு ஒத்த போய் அத்தனை லட்ச ஜனங்களையும் விடுவிக்க முடியும்? அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். இது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கு பாருங்களேன். யார் சொல்கிறா? ராகாபு. எப்பா, உங்கள் தேவன் சாதாரண தேவன் அல்ல. என்ன செஞ்சிட்டாரு தெரியுமா? இங்கே நீங்கள் எங்கள் தேசத்து பக்கமாக வரப்போகிறது தெரிந்து எல்லாரும் பயங்கந்து போய் இருக்கிறாங்கங்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ராகாபுடைய அறிவு. அவள் யாருங்க? புறஜாதி பெண்ணு. அவளுக்கு உன்னுடைய தேவனை பற்றி அறிவு இருந்தது. உனக்கு எங்கே போச்சு? அங்கே the book of Joshua chapter 2 verses from 9 I shall read for you. அந்த ராகாப் வேசி இங்கே சொல்றார் பாருங்க.
கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். நம்ம தேவன் என்ன செய்யறாருங்க? பிரச்சனைகளுக்கு பிரச்சனை கொடுக்கிறார். தலைவலிக்கு தலைவலி கொடுக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறான் மகனே. அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். எரிகோ பட்டணத்தாரே தேவன் அந்த பிரயாணம் பண்ணுகிற தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டாரு. இவங்க போய் ரொம்பலாம் ஒன்று சண்டை போடக்கூடாது. அவர்களுடைய இருதயத்தை பலவீனப்படுத்தி சரீரத்தையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு அனந்த ஞானம் என்ன செய்கிறதுனா அவர்களை பயங்காட்டி வைக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? எனக்கு பைபிளில் பிடிச்ச ஒரு கேரக்டரில் ராகாப் ஒரு கேரக்டருங்க. புட்டு புட்டு வைக்கிறான். என்ன புட்டு வைக்கிறா வாசிக்கட்டுமா? அங்கே யோசுவா 2:9 கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை உனக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சபையை நீ என்னைக்கு புரிந்து கொள்ள போகிறாய்? நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். ராகாபுக்கு புரியுதுங்க, மதத்துக்கு புரியல. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy we have. ஐயா, அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்கிறது தெரியுமா? எதெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுக்கணுமோ அது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். நீங்கள் போய் என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கொள்ளணும். தடையாக இருக்கிற அத்தனை பேரையும் பயங்காட்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது அவருடைய ஒப்பற்ற ஒத்தாசையா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு சகோதரி அழைக்கிறாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து. அங்கள் உங்கள் செய்தியை கேட்டேங்க. நாங்கள் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருந்தோம். உங்கள் செய்தியை கேட்டோம். அது வரைக்கும் எங்களை ஓட ஓட விரட்டின கடன்காரங்க இப்போ எங்களை தேடியே வரல. அவர்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவர்களை தேவன் பயங்காட்டி வைத்திருக்கிற என் பிள்ளைய தொடாத, அதை கூட உங்களுக்கு செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்க. இஸ்ரவேலன் தேவன் தானே நம்முடைய தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் அல்லவா? இஸ்ரவேலருடைய சத்துருக்களை பயங்காட்டி வைத்த தேவன் உங்களுடைய பிரச்சனையை பயங்காட்டி வைத்திருக்கிறார். அது எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும்னா நீ இந்த சத்தியத்தை அறிந்து எழும்ப வேண்டும். அதனால தான் அவர் சொன்னார், எப்பா நீ பிரச்சனைக்கு எதிர்த்து சண்டைலாம் போட வேண்டாம், எதிர்த்து நில்லு, தில்லா நில்லு. தில்லா நிற்கிறதுக்கு வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேளு, தில்லு வந்துருமே. நீ 10 செய்தி கேளு, உன் பயம் போகலைன்னா என்னைய கூப்பிடு. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், அருமையானவர்களே. ஆனால் தான் நான் ஆண்டவருக்கு அடிக்கடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஓ, தேங்க்யூ மாஸ்டர். சர்வ லோகாதிபதியே, சதா காலங்களும் உமக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்தது அவருடைய லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும். சமாரியாவிலே ஜனங்கள் பஞ்சத்தில் குழந்தைய அறுத்து சாப்பிட்றாங்க. அங்கே ஒருத்தன் ஒரு விவரமானவன் ஒருத்தன் வந்துட்டான், எலிசா. நாளைக்கு இந்த பஞ்சம் இருக்காது என்று சொன்னான். உடனே எல்லாரும் இறங்கிட்டாங்க. என்ன செய்யணும்? எலிசாவுடைய வார்த்தையை நிறைவேற்றணும். எப்படிப்பா பண்ணுறது? நாளைக்கு எப்படிப்பா சாப்பாடு வரும்? அருமையானவர்களே, அந்த குஷ்டரோகிகள் சத்துருவனுடைய கேம்புக்குள்ளே போகும்போது ஆண்டவருடைய அனந்த ஞானம் என்ன செய்தது என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனம். The book of 2 Kings chapter 7
verse 6 I shall read for you. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரி ராஜாக்களையும் எகிப்தியரி ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி 7வது வசனம், இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். எத்தனை இன்சிடென்ட் இருக்குங்க. மோசேகிட்ட சொல்கிறார், மோசே ஐ நோ யுவர் வீக்னஸ், உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் அங்கே பார்வோனுடைய சேனையையும் பார்வோனையும் நான் திகில் பிடிக்க வைப்பேன், முதுகு காட்ட பண்ணுவேன், பயங்காட்டி வைப்பேங்கிறாரு. இங்க என்ன செஞ்சிட்டாரு? அந்த சீரிய தேசத்தினுடைய இராணுவத்தினர் எல்லாருக்கும் பயங்காட்டுகிறார். எப்படி பயங்காட்டுறாரு? ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் ஓடி வந்தால் என்ன சத்தம் கேட்கும், ரதங்கள் ஓடுனா என்ன சத்தம் கேட்கும். அப்படிப்பட்ட சத்தத்தை உண்டாக்கி, செயற்கையாக உண்டாக்கி, சத்துருக்களை பயங்காட்டி ஓட வைத்து அவர்கள் கொண்டு வந்த, அதை நீங்கள் பின்னாடி வாசித்து பாருங்கள், கொள்ளையிட்டார்கள். 16வது வசனம், அங்கே 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் இஸ்ரவேலர்கள் கொள்ளையிட்டார்கள். அதை வாசிக்கட்டுமா? அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. That is his wisdom. அது மனுஷனுடைய ஞானம் அல்ல, சர்வ லோகாதிபதி ஆகிய தேவாதி தேவனுடைய ஞானம். அப்படி தாங்க வேலை செய்யுது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனைகளை முதுகு காட்ட பண்ணுகிற தேவன் இந்த நாளில் உங்களுடைய மனக்கண்களை திறந்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படி தான் தேவன் டிசைன் பண்ணியிருக்காருங்க. அப்படி தான் நமக்கு ஒத்தாசை தர்றாரு, அப்படி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இல்லையா? சர்வஞானி. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆவியானவர் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். நீங்கள் என்ன காரியத்திற்காக பயந்து கொண்டு இருக்கிறீங்க? டாக்டர் சொல்லிட்டாங்களா இத்தனை நாளில் நீ மரித்து போவாய் என்று சொல்லியிருக்கிறாரா? இன்றைக்கு முதலாவது அந்த பயம் உன்னை விட்டு ஓடப்போகுது. விசுவாசம் துளிர்த்து விடும். தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். விசுவாச வீரனாக வீராங்கனையாக உயர்வீர்கள். அப்பொழுது அங்கே கேன்சர் கட்டி கேன்சர் வியாதி இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை கோடி கடன் உனக்கு? 40 லட்சம் கடனா? 40 கோடி ரூபா கடனா? அந்த கடனே பயந்து போய் தான்ப்பா இருக்கு. இவன்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. கடன் கொடுத்தவர்களை பயங்காட்டி இல்லாமற் போக பண்ணுகிற தேவன். ஆமென். பாவிகளுடைய ஆஸ்தியை உனக்கு சுதந்தரித்து வைத்திருக்கிற தேவன். நீ அதை எடுத்துக்கொள்ள காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரலோக பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிற பிசாச என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் தைரியமாக களமாடுகிறார்கள். பிசாச உனக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கடன் பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கேன்சர் வியாதிக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். குடி பிரச்சனைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவைகளை பயங்காட்டி முதுகு காட்ட பண்ணுகிற தேவன். அவைகளிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை நீர் மீட்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.